மார்க் டக்ளஸ் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்து, அதாவது 1982 இருந்து இப்போ வரைக்கும் ட்ரேடிங் பல மடங்கு வளர்ச்சி கண்டிருக்கு. புதுசா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, புத்தகங்கள் தொடங்கி மொபைல் ஆப்ஸ் வரைக்கும். ஆனா இவ்வளவு வளர்ச்சிக்கு பிறகும் ஒரே ஒரு உண்மை மாறவே இல்லை. சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடிங் பண்றவங்களோட எண்ணிக்கை இப்பவும் ரொம்ப கம்மி தான். 90% பேர் லாஸ் தான் பண்றாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சத்யன் ரங்கநாதன். நம்ம பார்த்துட்டு இருக்கிற புக் த டிசிப்ளின்டு ட்ரேடர் பை மார்க் டக்ளஸ். இந்த பதிவுல புக்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். மார்க் டக்ளஸ் இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கான காரணத்தை தெளிவா சொல்லி இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ட்ரேடரோட ₹1 ப்ராஃபிட் கூட இன்னொரு ட்ரேடரோட ₹1 லாஸ் தான். அப்போ ஒரு சில ட்ரேடர்ஸ் பெரிய அளவுல பாக்குற ப்ராஃபிட் அப்படின்றது பல ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸோட லாஸ்ல இருந்து தான் வருது. இதுல சில பேரை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க எப்படி இதை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்கு எல்லாம் இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. நிச்சயமா ஏதோ வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா மென்டல் டிசிப்ளின். இதனாலதான் ஒவ்வொரு வாரமும் மாசமும் வருஷமும் கன்சிஸ்டன்டா ஒரு குரூப் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் உங்க வெற்றிக்கான காரணம் என்னன்னு கேட்டா செல்ஃப் டிசிப்ளின், இமோஷனல் கண்ட்ரோல் மற்றும் மார்க்கெட்டோட ஃப்ளோல போறதுன்னு தான் சொல்றாங்க. இதை ஃபாலோ பண்ணும்போது கன்சிஸ்டன்சி தானா வந்துடும். முதல் விஷயம், இந்த செல்ஃப் டிசிப்ளின், இமோஷனல் கண்ட்ரோல் மார்க்கெட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவுகளை மாற்றுவது போன்ற விஷயங்களுக்கும் புதுசா மார்க்கெட்ல வந்திருக்கிற வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது புதுசா வந்திருக்கிற ட்ரேடிங் சிஸ்டம்ஸ், அது கம்ப்யூட்டரைஸ்டோ இல்ல ட்ரெடிஷனலோ எதுவானாலும் சரி. ரெண்டாவது, எல்லா ட்ரேடர்ஸுமே ஒரு கட்டத்துல ஒரே மாதிரியான அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. அதாவது குழப்பம், விரக்தி, கவலை, தோற்றுருவோமோன்ற பயம் மாதிரியான உணர்வுகள். இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு சில வருடங்கள் கூட தேவைப்படலாம். செல்ஃப் டிசிப்ளினும் இமோஷனல் கண்ட்ரோலும் தான் ட்ரேடிங்ல வெற்றியை கொடுக்குதுன்னா, ஜெயிக்கிறவங்க எல்லாரும் பிறக்கும் போதே இந்த குணங்களோட பிறந்துடல. இதெல்லாம் வளர வளர கத்துக்கிட்ட பழக்கங்கள் தான். ஒவ்வொரு தடவையும் கீழே விழுந்து அடிபட்டு பண நஷ்டத்தையும் மன ரீதியான வருத்தங்களையும் சந்திச்சு அதிலிருந்து கத்துக்கிற பாடங்கள் மூலமா வர்றதுதான் இந்த பழக்கங்கள். இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த பாடத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடியே பல பேர் பணத்தை முழுசா இழந்துடுறாங்க. பணத்தை இழக்காதவங்க கூட மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. இதனால ரொம்ப சில பேர் தான் இந்த ப்ராசஸ முழுசா முடிச்சு அடுத்த கட்டமான வெற்றியை தொடுறாங்க. பல சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் கிட்ட போய் எப்படி இது சாத்தியம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே அது தெரியாது. இந்த இடத்துக்கு வர என்ன வழிமுறைகளை கையாண்டாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல தெரியாது. ஆனா மார்க்கெட் பத்தியும் அது எப்படி செயல்படும்னு அவங்களால விளக்கமா சொல்ல முடியும். அதுவே ஒரு ட்ரேடுக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு கண்டிப்பா சொல்ல தெரியாது. அதுக்கு காரணம் செல்ஃப் டிசிப்ளின் மற்றும் இமோஷனல் கண்ட்ரோல்ன்றது அவங்களுக்கே தெரியாது. உதாரணத்துக்கு கட் யுவர் லாசஸ் ஷார்ட்ன்றது பல பேர் கொடுக்கிற அட்வைஸ். ஆனா அதை செய்ய அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு எப்படி சொல்லி கொடுக்கறது? அதுவும் அவங்க ஒரு லூசிங் ட்ரேட் எடுத்திருந்தாலும் மார்க்கெட் மேல வர வாய்ப்பு இருக்குன்னு முழுசா நம்பும் போது, அவங்களோட பணமும் சுயமரியாதையும் இழப்ப சந்திக்கலாம்ன்ற சூழ்நிலையில எவ்வளவு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் மார்க்கெட் திரும்ப மேல வரலாங்கிற நம்பிக்கை இருக்கும்போது எப்படி அவங்க லாஸை கட் பண்ணிட்டு வெளியே வர முடியும்? ஒவ்வொருத்தருடைய தனித்துவமான மனநிலைக்கு ஏற்ப இதை எப்படி புரிய வைக்கிறது? சுலபமான அட்வைஸ் என்னன்னா, நீ சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆகணும்னா செல்ஃப் டிசிப்ளினும் இமோஷனல் கண்ட்ரோலும் முக்கியம்ன்றதுதான். ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். அவ்வளவு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது. அடுத்ததா, இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வர மேப்போ சைன் போஸ்டோ இல்ல சைக்காலஜிக்கல் கண்ணோட்டம்னோ வச்சுக்கிட்டு தங்களோட பயணத்தை தொடங்கல.
தன்னோட ஒவ்வொரு தவறுகள் இருந்தும் பாடங்களை கத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அணுகுமுறையை மாத்தி இருப்பாங்க. இதுக்கு நிறைய உழைப்பும் நேரமும் தேவைப்பட்டிருக்கும். பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய இழக்க வேண்டி இருந்திருக்கும். ஏதோ புள்ளியில அவங்கள ஏற்பட்ட மாற்றத்தை அவங்களே உணர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏமாற்றத்தையும் விரக்தியையும் கொடுத்த ஒரு மார்க்கெட் மூவ் இன்னைக்கு அதே மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காது. நிறைய தன்னம்பிக்கைய வளர்த்திருப்பாங்க. அது மார்க்கெட்ல உள்ள எல்லா சாத்தியங்களையும் பார்க்க வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ண வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு மனிதனோட தன்னம்பிக்கைக்கும் நெகட்டிவ் இமோஷனுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. தன்னம்பிக்கையும் பயமும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். தன்னம்பிக்கை அதிகமாக நம்மளோட பயம் குழப்பம் குறையும். இந்த தன்னம்பிக்கை எந்த தயக்கமும் இல்லாம நம்மள நாமளே நம்ப கத்து கொடுக்கும். அதுவே மார்க்கெட் பத்தின பயத்தை போக்கும். இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு மாற்றங்களும் அவங்கவுங்க மனதுல நடக்கிறது தான். மார்க்கெட் மாறவே இல்லை. ட்ரேடிங் பண்ண யூஸ் பண்ண டூல்ஸ் மாறல, மாறினது ட்ரேடர் தான். இந்த மாதிரியான மாற்றங்களை யாருமே விரிவா பதிவு பண்ண மாட்டாங்க. அதுவும் இது பயம், விரக்தி, ஏமாற்றம் போன்ற உணர்வுகளை உள்ளடக்கிய ஒரு ப்ராசஸ் இல்லையா? அதனால இந்த நிலைய எப்படி அடைஞ்சாங்கன்னு அவங்களால சரியா விவரிக்க முடியாததுல ஆச்சரியம் இல்லை. இதுக்கும் மேல நாம எப்பவுமே கனவு கண்டுகிட்டு இருந்த லாபம் நமக்கு வரும்போது அது எப்படி வந்ததுன்ற ஆராய்ச்சி யார் பண்ணுவா? இத அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கிற மாதிரியான ஒரு திட்டம் வேணும்னா அதுக்கும் ஒரு தனித்திறமை வேணும். அது ஒரு ட்ரேடர்ஸோட திறமையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஒருத்தர் எப்படி ஜெயிச்சார்ன்றத கத்துக் கொடுக்கிற ப்ராசஸ் அவரே தேர்ந்தெடுக்கிறது. ஆனா ட்ரேடரா கத்துக்கிற ப்ராசஸ் நம்ம மேல திணிக்கப்படுறது. ஏன் திணிக்கப்படுதுன்னு சொல்லப்படுதுன்னா, ஒரு ட்ரேடர்ஸா ஜெயிக்க நாம நம்மோட வீடு, கார் எல்லாத்தையும் இழந்த பிறகு நம்மோட கண்ணோட்டத்தை மாத்திக்கிட்டு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறோம். இது வாழ்க்கையே புரட்டி போடுற ஒரு அனுபவம். அதனாலதான் இதுக்கு பேர் ஃபோர்ஸ்டு அவேர்னஸ். நாம இப்படிதான் இருக்கும்னு நினைச்ச மார்க்கெட்டுக்கும் நிதர்சனத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்குமான வித்தியாசம் ரொம்பவே அதிகம். பல மனத்தடைகளை தாண்டி நம்ம மார்க்கெட்டை பார்க்கும்போதுதான் பல விஷயங்கள் நம்மளை பத்தியுமே கூட புரியும். இந்த மாதிரியான அனுபவங்களே மார்க் டக்ளஸ் அவங்கள இந்த புத்தகத்தை எழுத தூண்டியிருக்கு. அவர் தன்னுடைய சக்சஸ்ஃபுல்லான வேலையை விட்டுட்டு 1982 சிகாகோ போறாரு. வீடு, கார்னு வசதியான வாழ்க்கை. ஆனா ட்ரேடர் ஆகணும்னு ஆசை. 2 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா 2 தடவை மொத்த கேபிட்டலும் காலியாயிருக்கு. வேலையில இருக்கிறதுனால உடனே பணம் ரெடி பண்ணி ட்ரேட் பண்ணுவாராம். அப்பப்போ கிடைச்ச வெற்றிகள் அவர் ட்ரேடிங் பண்ண ஊக்கமா இருந்திருக்கு. ஒரு தடவை லட்சங்கள்ல வர வேண்டிய ப்ராஃபிட் ஒரு சின்ன மூணால தவறிடுச்சு. அது அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் ட்ரேடிங் மேல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற வெறிய கொடுத்திருக்கு. அதுவே பல புத்தகங்களை படிக்கவும் செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணவும் அவரை உந்துச்சு. எல்லா புத்தகங்களும் சொன்ன ஒரே விஷயம், லிமிட்டெட் கேபிட்டல் வச்சு ட்ரேடிங்ல பெருசா சக்சஸ் ஆக முடியாதுன்றது தான். ஆனா இவருக்கு கேபிட்டலும் கம்மி, அதையும் இழந்தா அவ்வளவுதான்ற நிலைமையும் கூட. கூடவே எதுவும் அவர் நினைச்ச மாதிரி போகாத நேரம். அவர் சிகாகோ வந்ததே எக்ஸ்சேஞ்சில் டைரக்டா அக்கவுண்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கலான்ற எண்ணத்துல தான். ஆனா அங்க இருந்த 38 பேர்ல ஒரே ஒருத்தர் தான் தன்னோட சொந்த பணத்தை வச்சு ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. அதுக்கும் மேல மீதி இருந்த அத்தனை எக்ஸிகியூட்டிவ்ஸோட கஸ்டமர்ஸும் ரெகுலரா ப்ராஃபிட் பாக்குறவங்க இல்ல. சொல்ல போனா 4 மாசத்துல நிறைய ட்ரேடர்ஸ் தங்களோட கேபிட்டலை இழந்திருக்காங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கே, ஃப்ளோ ட்ரேடர்ஸாவது நல்லா பண்றாங்களான்னு பார்த்தா அவருக்கு அதுல இதை விடவும் பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது. ஒரு சில ஃப்ளோ ட்ரேடர்ஸ் தவிர மற்றவங்க யாருமே தொடர்ந்து ப்ராஃபிட் பார்க்கல. அதுவும் குழப்பமோ தயக்கமோ இல்லாம தெளிவா யார்கிட்டையும் தான் செய்யறது சரியான டவுட் கேட்காம ட்ரேட் பண்றவங்க யாருமே இல்ல. அவங்க பணம் பார்க்காம இல்ல, ஆனா அதை லாஸ் பண்ணாம வச்சுக்க தெரியல. முதல் 1 மணி நேரத்துல 20,000 வரைக்கும் எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு அதை லூஸ் பண்ணாம இருக்க தெரியல. எல்லாரும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள்ல தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அது பிரச்சனைனோ
தவறுனோ யாருமே உணரல. ஏன்னா மார்க்கெட்டோட நேச்சர் அப்படி. இந்த ட்ரேட்ல விட்டத அடுத்த ட்ரேட்ல புடிச்சிடலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எங்க தப்பு நடந்துச்சுன்ற ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? இதுக்கு பேர் தான் பிக் ட்ரேட் மென்டாலிட்டி. இதனால அஃபெக்ட் ஆகாத ட்ரேடர்ஸே இருக்க முடியாது. இதே பிரச்சனை மார்க் டக்ளஸ்க்கும் இருந்துச்சு. இந்த ட்ரேட்ல இவ்வளவுதான் எடுக்க முடியும்னு தெரிஞ்சாலும் இன்னும் வரும்னு வெயிட் பண்ணி உள்ளதையும் விடுறது. ஏன்னா நாம எதிர்பார்க்கிற அமௌண்ட்டுக்கும் மார்க்கெட் கொடுக்கிற அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். அது இன்சல்ட்டிங்கா கூட தோணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் அவருக்கு பினான்சியல் பிரஷர் அதிகமாச்சு. எதுவுமே அவர் நினைச்ச மாதிரி போகல. சிக்காகோ வந்த 6 மாசத்துல வேலை, வீடு, துணிமணிகள், டிவி, பெட்டு தவிர அத்தனையும் இழந்தாரு. இந்த அனுபவம் அவரோட நம்பிக்கைகளை புரட்டி போடுது. ஃபிளாலஸ் கிரெடிட் மெயின்டைன் பண்றத பெருமையா நினைச்சிட்டு இருந்தவர்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல. அப்பவும் மனசு பல காரணங்களை சொல்லுதே தவிர உண்மையான பிரச்சனைகளை உணரல, இல்ல உணர மறுக்குது. இது ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்குது. மறுபக்கம் உள்ளதும் போயிடுமோன்ற பயம் வருது. அப்பவுமே அந்த பயத்தை ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்க என்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்யறாரு. ஏன்னா இழப்புகள் கொடுக்கக்கூடிய சமநிலை இன்மைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாததுனால. எல்லாத்தையும் இழந்துட்டா நாம யாரா இருப்போன்ற நிலைதான் சமநிலையின்மை. ஆனா அந்த நிலைக்கும் சீக்கிரமே வந்துடுறாரு. பேங்க்ரப்சி ஃபைல் பண்றாரு. இந்த அனுபவம் அவருக்கு பல மாற்றங்களை கொடுக்குது. அவரை பத்தி அவருக்கே பல புரிதல்கள் ஏற்படுது. ஆச்சரியப்படத்தக்க வகையில ஸ்ட்ரெஸ் போயிடுது. எதிர்பார்க்கவோ பயப்படவோ எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல ஒரு ரிலீஃப் வருது. வாழ்க்கையினுடைய மோசமான கட்டமா இருக்கும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிஜத்துல அவ்வளவு மோசமா இல்ல. ஏன்னா அவர் இன்னும் உயிரோடவும் ஆரோக்கியமாவும் யோசிக்கக்கூடியராகவும் செயல்படக்கூடியவராகவும் தான் இருக்காரு. இதையெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்கும்போது தன்னோட பலத்தை உணர்ந்து அதை அப்ரிஷியேட் பண்றாரு. அதுவே அவருடைய அடையாளம் குறித்த புரிதலை உருவாக்குது. நாம சேர்த்து வைக்கிற பொருளை விடவும் நம்ம அடையாளம் பெருசுன்னு புரியும் போது பல விஷயங்கள் அவருக்கே தெரியாத கோணத்திலிருந்து புரிய வருது. இந்த புரிதல் இழப்புகள்னால நம்மளோட அடையாளம் எந்த விதத்திலையும் மாறிடாதுன்ற உண்மையை உணர்த்துது. நாம தவறுகள் பண்றதுக்கான சுதந்திரத்தை நமக்கு நாமே தரும்போது அது தோல்வியா மாறாது, பாடமா மாறும். இந்த மாதிரியான அனுபவங்கள் பல ட்ரேடர்ஸோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். பல பேர் அதோட ட்ரேடிங்கை விட்டே விலகி இருப்பாங்க. ஆனா இவருக்கு வேலையே அக்கவுண்ட் எக்ஸிகியூட்டிவ்ன்றதுனால ட்ரேடிங் பண்ற வாய்ப்பு தொடர்ந்து இருந்தது. இந்த சைக்காலஜிக்கல் மாற்றங்கள் அவரோட ட்ரேடிங் கண்ணோட்டத்தையே மாற்றி அமைச்சுது. இதுவே அவர் இந்த புத்தகம் எழுதவும் வழிவகுத்தது. இந்த மாதிரியான வாய்ப்பு ரொம்பவே அரிதானது. அதிர்ஷ்டவசமா இவருக்கு அது கிடைச்சது. மார்க்கெட் பிரைஸ் மூவ்மெண்ட் மூலமா ட்ரேடர்ஸ்க்கு ப்ராஃபிட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதுவும் முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துல, அதாவது ப்ரீபிச்சுவல் மோஷன். இதுல ட்ரேடர்ஸ்க்கு அவங்களுக்கு வேண்டிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சுதந்திரமும் இருக்கு. இந்த முடிவே இல்லாத வாய்ப்புகள் மார்க்கெட்டை ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுது. அதாவது ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட்டை நாம எப்படி பார்க்கிறோம்ன்றதுக்கோ அடுத்து என்ன செய்ய போறோம்ன்றதுக்கோ மார்க்கெட் பொறுப்பில்லை. இந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரமும் அந்த முடிவுகளை என்ன மாதிரியான அனுபவங்களா மாத்த போறோம்ன்ற சாய்ஸும் நம்ம கையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு மார்க்கெட்டை ஒரு த்ரெட்டா நம்ம பார்த்தா அது நம்மள்ட்ட இருந்து பணத்தை எடுத்துடுமோன்னு பயந்தா இதுக்கு மார்க்கெட் காரணம் இல்ல. வெளியில இருக்கிற எந்த விஷயமும் நம்மள மிரட்டுறது இல்ல. இந்த பயம் நமக்குள்ளே இருக்கிறது. சரியான விஷயங்களை எதிர்பார்க்காதது, இல்லனா நமக்கு எது தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்களை அமைச்சிக்காதது தான் காரணமா இருக்க முடியும். நம்மள நாம நம்பாதது தான் பயத்துக்கு காரணம். நம்மோட மென்டல் ஃப்ரேம்வொர்க்கும் லாஸை அக்செப்ட் பண்ணாது, அதை தவிர்க்க தான் பார்க்கும். இதனாலேயே லாஸ் நிறைய வரும். நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடிய மென்டல் கெப்பாசிட்டி இங்க யாருக்குமே கிடையாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே பார்ப்போம். நமக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் மீது மட்டுமே நம்ம கவனம் செலுத்தும் போது மற்ற தகவல்களை நாம கவனிக்க தவறிடுறோம். லாஸ் வரக்கூடாதுன்னு நாம தவிர்க்க நினைச்சு லாஸை உருவாக்குறோம். மார்க்கெட் கொடுக்கிற தகவல்களை சரியா புரிஞ்சிக்காம
நமக்கு பயத்தை கொடுக்கிற தகவல்களை மட்டுமே பார்த்து பல வாய்ப்புகளை இழந்துடுறோம். நவ் மொமெண்ட்ல இருந்தா மட்டுமே வாய்ப்புகளை தவற விடாம நம்மால உபயோகப்படுத்த முடியும். இதை எல்லாத்தையும் மார்க் டக்ளஸ் அவர்களும் உணர்ந்திருக்காரு. அவரோட கண்ணோட்டத்துல ஏற்பட்ட மாற்றம் மார்க்கெட்டை வேற மாதிரி பார்க்க வச்சுது. எல்லாத்தையும் இழந்துட்டதுனால இழப்பு குறித்த பயம் அவருக்கு இல்ல. இதனால எந்த விதமான வெட்கமோ, குற்ற உணர்வோ, கோபமோ, சுய தண்டனையோ, நெகட்டிவிட்டியோ இல்லாம ஒரு இழப்பு, அதாவது லாஸ ஏத்துக்க முடிஞ்சது. இந்த பயம் போனதுனால மார்க்கெட் அவருக்கு வித்தியாசமா இருந்தது. அதாவது கண்ணுல இருந்த தடுப்புகளை விளக்கின மாதிரி இருந்ததாம். அது வரைக்கும் பயம் அவரோட ட்ரேடிங்க பாதிச்சுக்கிட்டே இருந்தது. பயம் இல்லாம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற எண்ணமோ, அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்றதோ, அப்படி பண்ணினாதான் சக்சஸ் ஆகலாம்ன்ற உண்மையோ அவருக்கு புரியாமலேயே தான் இருந்ததாம். இது மட்டும் இல்லாம எவ்வளவு தூரம் இந்த பயம் சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங்க்கு ரூல்ஸ் ரொம்ப முக்கியன்ற ஒரு உண்மையை உணர கூட விடாம தடுக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அவரோட ரூல்ஸை அவர் ஃபாலோ பண்ண அவரோட செல்ஃப் ட்ரஸ்ட் வளர்ந்துகிட்டே போச்சான். அந்த செல்ஃப் ட்ரஸ்ட் போக போக மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு கவனிச்சு தன்னை ஒரு நல்ல ட்ரேடரா மாத்திக்க முயற்சி பண்ணினாராம். இதுவே அவர் மார்க்கெட் ஃப்ளோல இருக்க காரணமாச்சு. தப்பு பண்றோமா இல்லையான்றத பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு கவலைப்படாம இருந்தாரோ அந்த அளவுக்கு மற்ற விஷயங்கள் தெளிவாக ஆரம்பிச்சது. இதுவே ஈஸியா மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகவும் எக்ஸிட் ஆகவும் லாஸை கட் பண்ணவும் அடுத்த வாய்ப்புக்கு தன்னை தயாரா வச்சிக்கவும் அவருக்கு உதவியா இருந்ததாம். 3 மாசத்துல அவர் கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சாராம். அவரோட கஸ்டமர்ஸும் ப்ராஃபிட் பண்ணினாங்களாம். ஒரே அடியா அதிக லாபம் இல்ல, ஆனா தொடர்ந்து லாபம். அவரோட ப்ராஃபிட் வார கணக்குல இருந்து மாச கணக்குல கன்சிஸ்டன்டா இருந்துச்சான். இந்த நேரத்துல தான் கத்துக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் கத்துக் கொடுக்க புத்தகமோ இல்ல குறைந்தபட்சம் ஒரு செமினாரோ நடத்தணும்னு நினைச்சாராம். மார்க்கெட் பத்தின கல்வி ரொம்பவே குறைவா இருக்கு. ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட சைக்காலஜிக்கல் இன்சைட்ஸ தீவிரமா விளக்கக்கூடிய புத்தகங்கள் இல்ல. இத அவர் எழுத முக்கிய காரணம் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரு தொகுக்கப்பட்ட மென்டல் ஸ்கில்ஸ எப்படி வளர்க்கறது அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் அணுகுமுறைகளை விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் தேவை அப்படின்றதுனால்தான். இந்த அணுகுமுறைக்கான சீக்ரெட் புதுசா யோசிக்கிற முறையை கத்துக்கிறது தான். இந்த பதிவு பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி.